வணக்கம். நான் ரத்திகா பவழமல்லி. வகுப்பறை கதைகள் என்னும் காணொளிகள் மூலமாக குழந்தைகளை பற்றி பேசி வருகிறேன். இன்றைக்கும் நாம் குழந்தைகளை பற்றி தான் பேச போகிறோம். நான் பணிபுரிந்த கிராமப்புற பள்ளிகளில் மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அரசு பள்ளிகளில் சேருவாங்க. நீங்கள் அரசு பள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே யார் அங்கே படிக்க வைக்கிறாங்கன்னு பார்த்தா, குழந்தைகள் மீது அல்லது கல்வியின் மீது அக்கறை இல்லாத பெற்றோர்கள் முதல்ல அவங்க. ரெண்டாவது, பள்ளியின் மீது நம்பிக்கை, அரசு பள்ளியின் மீது நம்பிக்கை கொண்ட பெற்றோர். இந்த இரண்டு வகையான பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கிறார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் சரி உள்ளூர்லேயே நமக்கு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, குழந்தை இங்கேயே படிக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையில் சேர்ப்பாங்க. அப்போது அந்த குழந்தைகள் மேலே நாம் எவ்வளோ கவனம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய கவனம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பெற்றோர்கள் அந்த பள்ளியை என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியையும் தன்னுடைய ஒரு வீடு மாதிரி நினச்சிப்பாங்க. இதனால் நமக்கு நிறைய கஷ்டங்கள் உண்டு, ஆசிரியர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அது அவங்களுடைய அவங்க அதை பழக்கமாக்கிட்டாங்க. இந்த பள்ளி என்னுடைய பள்ளி, நான் எது வேணாலும் செய்வேன் இந்த பள்ளியில் அப்படின்னு சொல்லி. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பள்ளியில் என்ன நடந்துட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சனி ஞாயிறு இந்த 2 நாட்கள் முடிந்து திங்களன்று நாங்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது அங்கே என்னன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 50 பாட்டிலாவது உடைக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு மாணவர்கள் நடக்க முடியாமல் அந்த கிரவுண்டில் இறஞ்சி கிடக்குங்க. ஒவ்வொரு சனி ஞாயிறு விடுமுறை விட்டாலும் சரி, எந்த விடுமுறை விட்டாலும் சரி, சனி ஞாயிறுன்னு இல்லை, காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, பண்டிகை நாட்கள், இந்த மாதிரி விடுமுறை விடும் பொழுது ஒரு 7 மணி ஆனால் அந்த பள்ளிக்குள்ளே ஒரு கும்பல் போயிட்டு அங்கே சீட்டு ஆடுறது, குடிக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனாக்கா அந்த கூரையில் நிறைய முறை நான் அதை எடுத்திருக்கிறேன். பள்ளி குழந்தைகளே கொண்டு என்கிட்ட கொடுப்பாங்க. அந்த செக்ஸ் புக்கு, ஆபாசமான புத்தகங்கள் எல்லாம் அந்த கூரையில் சொருகப்பட்டு இருக்கும். அப்போது இதெல்லாம் குழந்தைங்க அதை நம்ம பள்ளிக்கு வருவதற்கு முன்னால் சில குழந்தைகள் பள்ளிக்கு வந்துவிடும் இல்லையா, அப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த புத்தகங்களை பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. இது செய்யக்கூடியவர்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான், வெளி கிராமங்கள்லாம் கிடையாது, அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான். அங்கே இருக்கக்கூடிய ஆயம்மா கொஞ்சம் பக்கத்தில் இருந்து அவங்க விரட்டினா அவங்கள கடுமையாக பேசுவது, தாழ்த்தி பேசுவது, இழிவாக பேசுவது அப்படின்னு சொல்லி அவங்க வாயை அடைச்சிடுறாங்க. உள்ளூர் அப்படிங்கிறதுனால அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியறதில்லை. அரசு பள்ளிகளுக்கு காவலர்கள் கிடையாது. அப்போ இந்த பள்ளிகளில் என்னன்னாக்கா அந்த நிறைய சனி ஞாயிறான 50 பாட்டிலுக்கு மேலே இருக்குங்க. அதை முழுசாக போட்டால் கூட குழந்தைகள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் அதை என்ன பண்ணுறாங்கன்னா உடச்சி போட்டுடுறாங்க, உடச்சி சிதறடித்து அந்த பள்ளி முழுவதும் போட்டுடுறாங்க. அது கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வே இல்லை. தங்கள் குழந்தைகளும் அந்த பள்ளியில் தானே படிக்குது, தங்கள் உறவினர்கள் குழந்தைகள் கூட அங்கே தானே படிக்குது, இந்த ஊர் குழந்தைகள் கூட அங்கே தானே படிக்குது அப்படின்னு சொல்லி அந்த நினைப்பே இல்லை அவங்களுக்கு. அது மட்டுமல்ல, பல சமயங்களில் அந்த தண்ணீர் தொட்டி இருக்கு இல்லையா நம்ம பள்ளியில், அந்த தொட்டிக்குள்ளே பாட்டிலை உடச்சி போட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 மணி நேரம் ஆகுது அதை சுத்தப்படுத்துறதுக்காக. அப்படி சுத்தப்படுத்தினாலும் ஒரு 11 மணிக்கு இடைவேளை விடும்பொழுது எந்த குழந்தையாவது காலில் கிழிச்சிக்குதுங்க அந்த பாட்டிலில். குழந்தைங்க இல்லையா, நாங்களும் அந்த பள்ளி வளாகம் எவ்வளோ பெரிய வளாகம், அதுக்குன்னு தனியாக கூட்டுனர் கிடையாது. நாங்களே தான் எல்லாமே சுத்தம் பண்ணிக்கணும். நாங்கள் உள்ளூரில் ஒரு அம்மாவை வச்சு நாங்கள் சம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் சுத்தம் பண்ணுவோம். அந்த அம்மா அவ்வளோ பெரிய வளாகத்தை சுத்தம் பண்ண முடியாது. அதே இல்லாமல் ஒரு மணற்பாங்கான ஒரு இடத்துல நீங்கள் பாட்டிலை உடச்சி போட்டிங்கன்னா எப்படி அதை பொறுக்க முடியும்? அப்போ இதில் என்னன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய நல்ல இளைஞர்கள் இந்த மாதிரியாக சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய அந்த இளைஞர்களை கண்டித்தால் இப்போல்லாம் அது கொலையில் முடியுது. என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த கிராம இளைஞர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து இங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது, இது பள்ளி, குழந்தைகள் நடமாடக்கூடிய இடம், இந்த குழந்தைகள் இதனால் காயமடைவார்கள், கண்ணாடி குத்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு பள்ளியை அந்த கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்களும் முதியவர்களும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் சுத்தமாக வைத்து கொண்டால்
எல்லா பள்ளிகளுமே வந்து நன்றாக முன்னேறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அது அமையும். குழந்தைகள் கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குழந்தைகளுடைய சந்தோஷம் தாங்க நம்ம சந்தோஷம். நன்றி, வணக்கம்.